ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்லோன் ரொட்டியும் தேங்காய் சம்பல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கிலோ மைதா மாவை சலித்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட துருவின தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மாவையும் தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் விட்டு மாவை கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 4 மணி நேரம் போல் மூடி வச்சுருங்க. மாவு நல்லா ஊறட்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 4 மணி நேரம் போல் ஆகிருக்கு. இப்போ மாவை இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துகிட்டு கையாலே நல்லா விரித்து விட்டுக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் ரொம்பவும் மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி விரித்து விட்டிங்கன்னா நல்லா விரிஞ்சி வரும் உங்களுக்கு. இப்போ தோசைக்கல் சூடானதும் நம்ம சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு சைடிஷ் தேங்காய் சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 4-5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி தெளித்து மிளகாயை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கூட தேவையான அளவு உப்பு, கூடவே 20-25 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்திருக்கேன். இப்போ இதையும் தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அம்மிக்கல்ல தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட துருவின தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நடத்தி எடுத்துக்கோங்க. அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி நடத்தி எடுத்துக்கோங்க. இந்த ரொட்டியோட தேங்காய் சம்பல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சம்பலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.